ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எறா 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 தொக்கு. ஓகே. எறா தொக்கு செய்வது எப்படி? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அப்படின்றத நான் வந்து கமெண்ட் பண்றேன். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து எறா வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணணும். எறாவ வந்து நான் கிளீன் பண்றேன்னு சொல்றேன். எங்க அம்மா சொல்றாங்க என்கிட்ட, "டேய் உனக்கு எறாலாம் கிளீன் பண்ண தெரியுமாடா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, பண்ணாதடா" அப்படின்னாங்க. ஆனா வந்து எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் சேர்ந்து எறா வந்து இப்ப வந்து கிளீன் பண்றோம் நல்லா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா எறாவ வந்து நான் கிளீன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கிளீன் பண்ணணுமா சொல்லுங்க. வேற இன்னும் எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். எறாவ நல்லா கிளீன் பண்றேன். அதுக்கு அடுத்த வீடியோல கிளீன் பண்ணிட்டு என்னெல்லாம் போடணும், மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா செவ செவன்னு நல்லா சிவப்பா தக்காளி. அப்புறம் வெங்காயம் நல்லா அழகா பொடிசா நல்லா நறுக்கிட்டு, அப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூளு, அப்புறமா எங்க வீட்ல எங்க அம்மா எனக்காக அரைச்ச ஸ்பெஷல் மசாலா, அம்மா மசாலா. எங்க அம்மா மசாலா. சாந்தி அம்மா மசாலா. ஓகே. நம்ம நிலா ப்ராடக்ட் தான் அதுவுமே. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. நிலா ப்ராடக்ட்ல அதுவுமே இருக்கு. ஓகே. நம்ம நிலா ப்ராடக்ட்ல எங்க அம்மா மசாலா ஸ்பெஷல் ப்ராடக்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். பர்மா ஸ்பெஷல் அது. அந்த மசாலாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அத போடுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 மொளகா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ரீஃபைண்ட் ஆயிலு, அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே தக்காளி தொக்கு மாரி நல்லா பெரள விட்டு, அப்படியே அதுல எறாவ போட்டு, அந்த எறாவ அப்படியே பிரட்டி எடுத்து சாப்பிட்டா ஃபிரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையா இருக்கும். யாருக்காச்சும் எறா தொக்கு வேணும்னா கூட ஆர்டர் குடுங்க. நம்மளோட கிளவுட் கிட்சன நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன் பார்சல். ஓகே. யாருக்கு என்ன வேணாலும் கேளுங்க. தாராளமா நம்ம குடுக்குறோம். நம்மளுக்கு தாராள மனசு.